வெல்கம் பேக். ஆல்வேஸ் பி அ டாப்பர். 12th காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் 2 கொஸ்டின் பார்க்க போகிறோம். திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்குற கேள்வி இது. இப்போ மேலாண்மை என்பதன் வரைவிலக்கணம் தருக அப்படின்னு கேட்டாலே நீங்கள் வரைவிலக்கணம் எழுதிட்டு அதை யார் எழுதியிருக்கா, யார் சொன்னது அப்படிங்கிற மென்ஷன் வந்து பண்ணணும். நேம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு 3 மார்க்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஹென்றி ஃபோயல் வரைவிலக்கணம் வந்து அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி. ஸோ நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இதை படிச்சுக்கணும். சரிங்களா? இப்போ மேலாண்மை என்பது முன்கணிப்பு செய்தல், திட்டமிடல், ஒழுங்கமைப்பது, கட்டளையிடுவது, ஒருங்கிணைப்பது, கட்டுப்படுத்துவது. சரிங்களா? இதை தான் வந்து ஹென்றி ஃபோயல் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அப்போ நீங்கள் கேள்வி எழுதிடணும். ஃபஸ்ட்டு மேலாண்மை என்பதுன்னு எழுதிட்டு முன்கணிப்பு செய்தல், திட்டமிடல், ஒழுங்கமைப்பது, கட்டளையிடுவது, ஒருங்கிணைப்பது, கட்டுப்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே ஹென்றி ஃபோயல்னு இதை எழுதின ஆத்தர் நேம் வந்து நீங்கள் எழுதிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மேலாண்மை மற்றும் நிர்வாகம் வேறுபாடு. சரிங்களா? இப்போ இந்த கேள்வி வந்து 2 மார்க்கில் கேட்டால் 2 பாயிண்ட் எழுதலாம், 3 மார்க்கில் கேட்டால் 3 பாயிண்ட்ஸு, 5 மார்க்கில் கேட்டால் 5 பாயிண்ட்ஸ். இது மாதிரி இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. டோட்டலாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ, எளிமையாக இருக்குமோ அது மாதிரி ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் தரவு பண்ணிக்கிட்டாலே அவங்க எந்த 2 மார்க்ஸ், 3 மார்க், 5 மார்க் இது மாதிரி எது கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். சரிங்களாம்மா? ஓகே. இப்போ மேலாண்மை வந்து அதோட பொருள் என்னன்னு பார்த்துருவோம். ஒரு வணிக நிறுவனத்தின் மேலாண்மை செய்பவர்கள் மற்றும் விஷயங்களை நிர்வகிப்பதற்கான ஒழுங்கமைக்கப்பட்ட வழி என்று அழைக்கப்படுகின்றது. சரிங்களா? இப்போ ஒரு காமர்ஸில், அதாவது ஒரு வணிக நிறுவனத்தில் மேலாண்மைங்கிறது யார்? மேலாண்மை செய்பவர்கள். சரிங்களா? மற்றும் விஷயங்களை நிர்வகிப்பவர். என்ன விஷயம் இருக்குதோ அதை வந்து மேனேஜ் பண்ணுறவங்க, நிர்வகிப்பவர். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒழுங்கமைக்கப்பட்ட வழி, அவங்க வந்து ஒரு வே கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ இதுதான் என்னது? மேலாண்மை. சரிங்களா? இப்போ நிர்வாகம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குழுவால் ஒரு நிறுவனத்தை நிர்வகிப்பதற்கான செயல்முறை. இப்போ நிர்வாகம்ங்கிறது வந்து ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? ஒரு குழுவால் நிறுவனத்தை நிர்வகிப்பதற்கான ஒரு செயல்முறை, இதுதான் வந்து நிர்வாகம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு அதிகாரம் என்பது ஆல்ரெடி 2 மார்க்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். அதிகாரம் என்பது என்னது? மத்திய மற்றும் கீழ்மட்ட அளவில் இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் வந்து நிர்வாகத்தில் அதிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா உயர்மட்ட அளவில் இருக்கும். அப்போ இது மேலாண்மையில் அதிகாரம் வந்து மத்திய மற்றும் கீழ்மட்ட அளவில் இருக்கும். இதில் பார்த்தோன்னா உயர்மட்ட அளவில் இருக்கும். நீங்கள் பொருள் எழுதலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து மேலாண்மை, நிர்வாகம் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா போதும். சரிங்களா? அடுத்து இதோட பங்கு தொடர்பு அப்படின்னு பார்த்தோன்னா மேலாண்மை வந்து என்னென்னா மேலாண்மை வந்து நிறைவேற்றம் கொள்கைகளை செயல்படுத்தும். நிர்வாகம் பார்த்தோம் அப்படின்னா முடிவெடுத்தல். மேலாண்மை வந்து எதை இது பண்ணணும்னு பார்த்தோன்னா நிறைவேற்றம் கொள்கையை வச்சுருக்கோம். நிர்வாகம் வந்து முடிவெடுத்தல் கொள்கைகளை உருவாக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா முடிவுகள் பாருங்கள், இது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். மற்றதெல்லாம் கூட உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸ் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப சிம்பிள் வேர்டாக உள்ள ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். இதையே நீங்கள் 3 மார்க்ஸில் 3 பாயிண்ட்ஸ் எழுதினாலே உங்களுக்கு 3 மார்க்குமே போட்டுருவாங்க. சரிங்களா? ஓகே. இப்போட முடிவுகள், மேலாண்மையோட முடிவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, பணியை யார் செய்வது, அதனை எப்படி செய்வது என்று முடிவுகள் வந்து இருக்கும். இதே நிர்வாகத்தோட முடிவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன செய்ய வேண்டும், அதனை எப்பொழுது செய்ய வேண்டும். சரிங்களா? அதாவது மேலாண்மை வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுகள் வந்து இவங்க எடுப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு செயல் பார்த்தோன்னா திட்டங்களையும் கொள்கைகளையும் செயல்படுத்தும். என்னென்ன மேலாண்மை திட்டம் வச்சுருக்கு, கொள்கைகள் வச்சுருக்கு, அதை வந்து செயல்படுத்தும். ஆனால் திட்டம் தீட்டுதல், கொள்கைகளை கட்டமைத்தல் மற்றும் இலக்குகளை நிர்ணயிக்கிறது, அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு ஃபார்மேட்டை வந்து நிர்ணயிக்கிறது தான் நிர்வாகத்தோட முக்கிய கவனமாக இருக்கும், செயலாக இருக்கும். சரிங்களா? அடுத்து
கவனம் செலுத்துதல். இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து எதில் கவனம் செலுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேலாண்மை பணியில் வந்து கவனம் செலுத்தும். ஆனால் நிர்வாகம் வந்து எதில் கவனம் செலுத்தும்னு பார்த்தோம்னா, வரையறுக்கப்பட்ட வளங்களை முடிந்த வரையில் ஒதுக்கீடு செய்தல். யார் யாருக்கு என்னென்ன வளங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்களோ அதை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒதுக்கீடு செய்கிற ஒரு டியூட்டியை தான் இது பார்க்கும். சரிங்களா? அதில் மட்டும்தான் கவனம் செலுத்தும். அடுத்து மேலாண்மையோட முக்கிய நபர் யாருன்னா மேலாளர் தான். சரிங்களா? இப்போ மேலாண்மையோட முக்கிய நபர் யார்? மேலாளர். ஓகே. இப்போ நிர்வாகத்தோட முக்கிய நபர் யாருன்னு பார்த்தோம்னா நிர்வாகி. சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா இதோட பிரதிநிதி யாருன்னா ஊதியத்திற்காக பணிபுரியும் பணியாளர்கள். சரிங்களா? மேலாண்மையில் வந்து எப்படின்னா சம்பளம் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அது ஒரு பணியாக செய்ய போகிற பணியாளர்களாக இருப்பாங்க. சரிங்களா? இவங்களோட பிரதிநிதி, நிர்வாகத்தோட பிரதிநிதி யாருன்னா அவங்க அந்த நிர்வாகி தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு முதல் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்போ தனது முதலீட்டின் மூலம் ஆதாயம் மற்றும் உரிமையாளர், அந்த முதலீட்டு மூலம் ஏதாவது ஒரு ஆதாயம் சோர்ஸ் அவங்க எடுத்துக்குவாங்க. ப்ளஸ் என்னது, அவங்க தான் ஓனரும் கூட. சரிங்களா? அதாவது இதோட பிரதிநிதி வந்து இவங்க வந்து யார், ஒரு பணியாளர், இவங்க வந்து ஒரு ஓனர். இதை கூட நீங்கள் எழுதிக்கலாம். மேலாண்மை வந்து ஒரு பணியாளர், இவங்க வந்து யார், உரிமையாளர். சரிங்களா? அடுத்து பணி அப்படின்னு பார்த்தோன்னா நிர்வாகம் மற்றும் ஆளுமை. இதில் பார்த்தோன்னா சட்டம் மற்றும் தீர்மானித்தல். சரிங்களா? இதுதான் இவங்களோட பணியாக இருக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எது, ரொம்ப ஈஸியாக எளிமையாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள், அதிகாரம் எழுதிக்கோங்க. இது எப்படி இருக்கும், மத்திய மற்றும் கீழ்மட்ட அளவில் இருக்கும். நிர்வாகம் வந்து எப்படி இருக்கும், உயர்மட்ட அளவில் இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா முடிவுகள் பாருங்கள். பணியை யார் செய்வது, எப்படி செய்வது என்பது இருக்கும் மேலாண்மையில். இதில் முடிவுகள் பார்த்தோன்னா என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும். சரிங்களா? இதில் பார்த்தோன்னா முக்கிய நபர் யாருன்னா மேலாளர். இதில் வந்து முக்கிய நபர் யார், நிர்வாகி. இதில் பிரதிநிதி யாருன்னா பணியாளர்கள், ஊதியம் பெறும் பணியாளர்கள். இவங்க தான் நிர்வாகி தான் முதல் போட்டிருப்பாங்க, நிர்வாகம் தான் முதல் போட்டிருக்கும். அப்போ இவங்க வந்து யார், ஒரு உரிமையாளர், அதாவது தனது முதலீட்டின் மூலம் ஒரு ஆதாயம் பெறும் இவங்க ஒரு உரிமையாளர். சரிங்களா? அடுத்து இவங்களோட பணி அப்படின்னு பார்த்தோன்னா நிர்வாகம் மற்றும் ஆளுமை பணியாக இருக்கும். இவங்களோட பணி பார்த்தோன்னா சட்டம் மற்றும் தீர்மானித்தல் பணியாக இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி சொன்ன 2 3 மார்க்ஸ் கொஸ்டினையும் நல்லா ரீகால் பண்ணுங்கள். ரீகால் பண்ணிட்டு பாருங்கள். 3 மார்க்ஸு உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸுக்கு மேலே சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் 3 மார்க்கில் 3 பாயிண்ட்ஸ் எழுதுனாலே உங்களுக்கு மார்க்ஸ் போட்டுருவாங்க. ஓகே, தேங்க்யூ.